இந்த ஆக்சிடென்ட்ல மிருத்யு ஆகுறாங்க பாத்தீங்களா, அது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏற்றப்படுவது பரணி தீபம் அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னாமா, இது யமதர்மனுக்கு ஏற்றப்படக்கூடிய தீபமே அல்ல. யமலோகத்துக்கு வரக்கூடிய அத்துணை உயிர்களும் யமவாதனை அப்படின்றது அங்க தண்டனை கொடுக்குறாங்க இல்லைங்களா யமலோகத்துல. அந்த யமவாதனை அடையறத பார்த்து நசிகேதனுக்கு பேசிட்டே இருக்கான், இருந்தாலும் மனசு தாங்கல. யமதர்மன் கிட்ட கேட்டுடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். கார்த்திகை மாதத்துல பரணி நட்சத்திரத்து அன்னைக்கு வரக்கூடிய அதை பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரணி நட்சத்திரத்துல சிவபிரான யார் ஒருத்தர் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணி சிவ கைங்கரியங்கள் செய்யறாங்களோ, இல்ல சிவ ஆராதனை செய்யறாங்களோ, அவங்களுக்கு இந்த அண்டம் பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதேதான் நம்ம உடம்போ பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்தினால் ஆனது. அதை உணர்த்தும் விதமாக பரமேஸ்வரனுக்கு பரணி தீபம் அன்னைக்கு குறைஞ்சது 5 விளக்காவது வைக்கணும். எனக்கு பூ இல்லை, நான் ஒரு வீட்டுல ஒரு இலையை வச்சு ஐயா இதை தாமரை பூவா பாவிச்சுக்கோ அப்படின்னா பாவிச்சுக்கிற தயால குணம் பரமேஸ்வரனுக்கு உண்டு. அன்பு மட்டுமே போதுமா ஈசனுக்கு? தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில நிறைய ஆன்மீக விருந்தினர்களை நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் தீபா அருளாளன் மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா தீபம் ஸ்டார்ட் ஆக போகுது. கார்த்திகை தீபம், பரணி தீபம், பஞ்சராத்திர தீபம் நிறைய இருக்கும். அதுல முதல்ல வரக்கூடிய அந்த பரணி தீபம் ரொம்பவே விசேஷமானது. அது குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பரணி தீபம் அப்படின்னாலே இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது யம தீபம் அப்படின்ற பேர் கொண்டு வந்துட்டாங்க. பொதுவா இந்த பரணி தீபம் எதுக்கெல்லாம் ஏற்றப்படணும் அப்படின்னு இப்பத்தி காலகட்டத்துல சொல்றாங்க அப்படின்னா அகால மரணம் அடைஞ்சவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈம கடன்களை செய்யாதவங்க, அவங்களே சூசைட் பண்ணி இறந்துக்கிறாங்க பாத்தீங்களாமா. அது இந்த மிருத்யு, அதாவது என்ன சொல்றது, இந்த ஆக்சிடென்ட்ல மிருத்யு ஆகுறாங்க பாத்தீங்களா, அது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏற்றப்படுவது பரணி தீபம் அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னாமா, இது யமதர்மனுக்கு ஏற்றப்படக்கூடிய தீபமே அல்ல, இது சிவபிரானுக்கு ஏற்றப்படக்கூடிய தீபம் அப்படின்னு நான் சொல்லல, சுயம் யமதர்மனே சொல்லியிருக்கார். இத பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா அதனோட உண்மை கதைக்குள்ள நம்ம போக தான் வேணும். இது பாருங்க, நசிகேதன் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாரு, அவர் ஒரு உன்னத மனிதன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, உடலோட யமதர்மன், அதாவது யமலோகம் போயிருக்காரு. யமலோகம் போய் யமதர்மனை சந்திச்சு யமதர்மன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. பொறுமையா இவரும் நிறைய விஷயங்கள் கேட்கிறாரு. அதுக்கு யமதர்மனும் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்காரு. தர்மராஜா இல்லைங்களா, அதனால பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரம் நசிகேதன் நிறைய காட்சிகளை பார்க்கறான். அது என்ன அப்படின்னா, யமலோகத்துக்கு வரக்கூடிய அத்துணை உயிர்களும் யமவாதனை அப்படின்றது அங்க தண்டனை கொடுக்குறாங்க இல்லைங்களா யமலோகத்துல. அந்த யமவாதனை அடையறத பார்த்து நசிகேதனுக்கு பேசிட்டே இருக்கான், இருந்தாலும் மனசு தாங்கல. யமதர்மன் கிட்ட கேட்டுடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஐயா, பூலோகத்துலதான் பாத்தீங்கன்னா மனுஷங்களா பிறந்து நிறைய இன்னல்களையும் இடையூறுகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் மனுஷங்க அனுபவிக்கிறாங்க. இங்க வந்தாவது அவங்க நிம்மதியா இருக்கட்டுமே, இங்கேயும் ஏன் இந்த மாதிரி தண்டனைகளை நீங்க கொடுக்குறீங்க? இந்த தண்டனைகள் அந்த ஆன்மா அவஸ்தப்படும் போது பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்கம்மா, ஈட்டியால 100 ஈட்டிகளை வச்சு குத்துவாங்களாம், பல முள்களை கொண்ட அந்த வஜ்ரத்தை வச்சு அடிப்பாங்களாம். அந்த ஆன்மா அப்படியே உடம்பு பீஸா போயிட்டு திருப்பி ஒட்டுமா. எவ்வளோ அவங்க தப்பு செஞ்சிருக்காங்களோ அது தீர்ற வரைக்கும் அந்த தண்டனைகள் நடக்குமா. எரியிற எண்ணெயில போடுறது, இப்படி நிறைய விஷயம்தான். ஆக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து அவர் கேட்கும்போது அதுக்கு யமதர்மன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நசிகேதா, பூலோகத்துல மனிதர்கள் பாத்தீங்கன்னா கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, நீ சொல்ற மாதிரி ரொம்ப வேதனைப்படுறாங்க, துக்கங்களை அனுபவிக்கிறாங்க. இது எதனால அப்படின்னா, முன் ஜென்மத்துல பூர்வ ஜென்மத்துல அவங்க செய்யக்கூடிய கெட்ட கர்மாக்களோட பலனால அவங்க பூலோகத்துல மனுஷ பிறப்பா எடுத்து அனுபவிக்கிறாங்க. இப்ப அனுபவிக்கும் போது மனுஷங்க சும்மா இருக்காங்களா? நிறைய கெட்டது செய்ய தானே செய்யறாங்க. ஒன்னும் இல்ல, யாரோ ஒருத்தவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க, ஒரு பொண்ணு நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சுன்னா பொண்ணு சரியில்லை அப்படின்னு ஒத்த வார்த்தையில சொல்லிடுறாங்க இல்லைங்களா. ஆக யமதர்மன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி தெரிஞ்சும் பூலோகத்துல
தப்பு நம்மளுக்கு வந்து யமலோகத்துல தண்டனை இருக்குன்னு தெரிஞ்சும் பூலோகத்துல நிறைய பேர் நிறைய தப்பு செய்யறாங்க. ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை வந்து புறம் பேசுறாங்க, ஒருத்தவங்க சொத்தை அபகரிக்கிறாங்க, எத்தனையோ விஷயம் நடக்கதானே இருக்குது. அப்ப பூலோகத்துல மனித பிறப்பெடுத்து அவங்க செய்யற கர்மாக்களுக்கு, அவங்க செய்யற தப்புக்களுக்கு இங்க யமவாதனை, யம தண்டனை அப்படின்றத அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் நசிகேதனோட உள்ள வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அமைதி ஆகல. இருந்தாலும் திருப்பி நசிகேதன் கேட்கிறாரு, நியாயம்தான் தர்மராஜா, ஆனா இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியல, நான் மனுஷ உடலோட வந்துட்டேன் இல்லையா, என்னால பார்க்க முடியல, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது மனிதங்க, அதாவது மானுடர்கள் பூலோகத்துல அனுபவிக்கிறதோட போதும், இங்க வந்து அவங்க தண்டனையை அனுபவிக்க கூடாது, அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா, இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்றாரு. அப்ப யமதர்மனுடனே ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கிறாரு. பூலோகத்துல வாழும் காலத்துல நேர்மையா வாழணும், நாணயமா வாழணும், ஒழுக்கமா வாழணும், மத்தவங்களை புறம் பேசக்கூடாது, மத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா உடலாலும் உள்ளத்தாலும் சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்தக்கூடாது, இப்படின்னு பல விஷயம் சொல்றாரு. அதுக்கும் மேல இறை வழிபாடு ஒரு பெரிய லிஸ்ட் போட்ட உடனே நசிகேதன் என்ன சொல்றாரு, சரி இதெல்லாமே சரிதான் தர்மராஜா, எளிமையான விதத்துல ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது யமதர்மன் கடைசியா ஒரு வார்த்தை சொல்றார், அதுக்குதான் ஒரு நாள் இருக்கே, அந்த நாள்ல வந்து சிவனை கும்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். அப்ப நசிகேதனுக்கு ஆர்வம் உள்ளூர பயங்கரமா எழும்புது. அது என்ன நாள் அப்படின்னு கேட்கும்போது யமதர்மராஜா சொல்லுவாரு, கார்த்திகை மாதத்துல பரணி நட்சத்திரத்து அன்னைக்கு வரக்கூடிய, அதை வந்து பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரணி நட்சத்திரத்துல சிவபிரான யார் ஒருத்தர் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணி சிவ கைங்கரியங்கள் செய்யறாங்களோ, இல்ல சிவ ஆராதனை செய்யறாங்களோ, அவங்களுக்கு அந்த ஆன்மாக்கு யமவாதனை அப்படின்றது கிடையாது. அவங்க வாழ்நாள்ல என்ன தப்பு செய்யறாங்களோ நல்லது செய்யறாங்களோ அது அவங்களோட இது, அதுக்கு அவங்களுக்கு என்ன அவங்க செஞ்சிருந்தாலும் யமவாதனை கிடையாது, அவங்களோட பாவங்கள் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இது அதை செய்யற ஆன்மாக்கு மட்டும்தானா அப்படின்னு திருப்பி நசிகேதன் ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு யமதர்மன் என்ன சொல்றாரு, யார் ஒருத்தர் செய்யறாங்களோ அவங்களோட பித்ருக்களும் யமவாதனை அடைய மாட்டாங்க, அவங்களும் மோட்சம் அடைவாங்க. அவங்களோட பாவம் நிறைய இருந்துச்சுன்னா அவங்க வந்து யமலோகத்திலேயே தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களும் யமவாதனை அடைய மாட்டாங்க, அவங்களும் மோட்சம் அடைவாங்க. 21 தலைமுறை பித்ருக்கள் மோட்சம் அடைவாங்க. செய்யறவங்களும் இறந்த பின்னாடி யமவாதனை அடைய மாட்டாங்க. அவங்களோட சந்ததியினர் பூமி உள்ள வரைக்கும் அவங்களோட சந்ததியினர் வருவாங்க பாத்தீங்களா, அவங்களும் யமவாதனை அடைய மாட்டாங்க அப்படின்றத தெளிவா சொல்லுவார். ஆக இந்த பரணி தீபம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது யமதர்மராஜனுக்கு ஏற்றப்படக்கூடிய தீபமே அல்ல, இது சிவபிரானுக்கு நாம் ஏற்றப்படக்கூடிய தீபம் அப்படின்னு சொல்லலாம். சிவபிரானுக்கு நாம் ஏற்றதுனால என்ன ஆகுது, நம்ம குடும்பத்துல யாரோ வந்து பாத்தீங்கன்னா அகால மிருத்யு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அகால மிருத்யு அது ஆக்சிடென்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூசைடா இருக்கலாம், இல்லைன்னா யாருமே திதியே கொடுக்காத ஆத்மாக்கள் இருக்கு பாத்தீங்களாமா, நம்ம குடும்பத்துல யாராவது இருக்க கூட இருந்திருக்கலாம், இல்ல நம்ம வீட்டு பக்கத்துல யாராவது இருக்க கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு யாரோ திதியே இல்லாம நம்ம ஏத்தும் போது நம்ம கேட்கலாமாம்மா, இந்த நாங்க வசிக்கிற இந்த இடத்துல திதி கொடுக்காத இறந்த ஆத்மாக்கள் ஏதாவது இருக்கோ, அந்த ஆத்மாக்களுக்கும் பரமேஸ்வரா நீ மோட்சத்தை கொடு அப்படின்னு வேண்டிக்கலாமா. ஆக அதாவது இத்தனை ஒரு உன்னதமான விஷயத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த பரணி தீபம். அது இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் பிரீத்தி அடைகிறாங்க, மோட்சம் அடைகிறாங்க, நம்ம யமவாதனை அடைய மாட்டோம், எல்லாம் கரெக்ட். ஆனா யமனுக்கு நோக்கி வச்சிடுறாங்க இந்த தீபத்தை. இது சிவபிரானுக்கு ஏற்றப்பட வேண்டிய தீபம். புரியுதுங்களா? இத திருமூலர் அழகா சொல்லி இருப்பாரு, அண்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நம் பிண்டத்திலும் உண்டு. இந்த அண்டம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களால் ஆனது, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். இதேதான் நம்ம உடம்போ வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்தினால் ஆனது. அதை உணர்த்தும் விதமாக பரமேஸ்வரனுக்கு பரணி தீபம் அன்னைக்கு குறைஞ்சது 5 விளக்காவது வைக்கணும், ஈசனுக்கு 5 விளக்கு நெய் விளக்கு வைக்கணும் அப்படின்றது அர்த்தமா இது திருமூலரும் சொல்லியிருக்காரு, யமதர்மனும் சொல்லியிருப்பாரு. சரி, இப்ப இந்த பரணி தீபத்தன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வழிபாடும் விதம் வந்து நிறைய இருக்குமா. வழிபடுற விதம், உபவாசம் இருந்து வழிபாடு பண்றது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும். எங்களுக்கு வயோதிகங்க, நாங்க மருந்து சாப்பிட்றோம், உபவாசம் இருக்க முடியாது அப்படின்றவங்க உபவாசம் இருக்க வேண்டாம், நம்ம சாதாரணமா வந்து சிவபிரான வழிபாடு பண்ணணும். அகைன் வந்து பாருங்கம்மா, உபவாசம் இருக்கிறவங்க பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போதே உபவாசம் இருந்து மறுநாள் கார்த்திகை தீபம் முடிகிற வரைக்கும் உபவாசம் இருந்து அண்ணாமலையார் கோயில்ல மலையில தீபம் ஏத்தின பின்னாடி அண்ணாமலையாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரோகரா போட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலையாருக்கு நம்ம வீட்டுல விளக்கெல்லாம் வச்சுட்டு
ஈசனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிட்றது வழக்கம். புரியுதுங்களா? முடியறவங்க இப்படி இருக்கலாம், முடியாதவங்க பழம் பால் சாப்பிட்டுக்கலாம், இல்ல சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம். தீபம் மட்டும் கண்டிப்பா அன்னைக்கு வைக்கணும். இப்போ தீபம் ஏத்துறத பத்தி சொல்லிட்டீங்க. அதுலயும் அந்த பரணி தீபம் ஏத்தும் போது நம்ம அண்ணாமலையாருக்கு எந்த மாதிரியான பூ வகைகள் வைத்து வழிபட்டா அது நமக்கு நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பத்தி சொல்லிருங்க மேம். அம்மா, ஈசனை வந்து பாத்தீங்கன்னா அடியாருக்கு அடியவன் பரமேஸ்வரன். ஈஸ்வரனை இப்படிதான் கும்பிடணும் அப்படின்னு ஒரு வரைமுறையே கிடையாது. இதுக்கு உதாரணம் நம்ம கண்ணப்பனை எடுத்துக்கலாம். கண்ணப்பன் பூர்வ ஜென்மத்துல அர்ஜுனனா பிறந்தான். ஈசன் நோக்கி கடும் தவம் இருந்து பாசுபதாஸ்திரத்தை வாங்கினான். அதனோட விட்ட குறை தொட்ட குறை அடுத்த பிறப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேடவ குளத்துல அந்த குழந்தை பிறந்துச்சு. சின்ன பையன். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை கேட்கிறான் அந்த சிவலிங்கத்தை பார்த்து, இது என்ன அப்படின்னு கேட்கும் போது, இது சிவன்னா யாரு அப்படின்னா கடவுள். அப்படின்னா கடவுளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும் போது அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, வாயில தண்ணி எடுத்துட்டு வந்து ஈசன் மேல ஊத்துச்சு. பன்னிக்கறி ஈசனுக்கு வச்சான். அங்க ஈசன் மேல இருந்த பாசம் தான் அவனுக்கு வந்து மேலோங்குச்சே தவிர பன்னிக்கறி ஈசனுக்கு வச்சான். ஈசனை சுத்தி டாய்லெட் போய் வச்சிருந்தான் அந்த குழந்தை. ஆனா எத்தனை நாள்ல அவன் வந்து ஈசனை சரணாகதி அடைஞ்சான்? ஒரு கண்ணை கொடுத்தான். அவனோட அன்பு மேலோங்குச்சு இல்லைங்களா? ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வந்துச்சு, கண்ணை புடுங்கி கொடுத்தா. நம்ம எல்லாம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். கண்ணை புடுங்கி கொடுத்தா இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வந்தோடனே இன்னொரு கண்ணையும் புடுங்கி வைக்கிறான். அந்த அடையாளத்துக்கு காலை வைக்கிறான் ஈசனோட லிங்கத்து மேல இல்லைங்களா, சிவலிங்கத்து மேல. அப்ப பரமேஸ்வரனை பொறுத்த வரைக்கும்மா ரொம்ப எளிமையான கடவுள். நீங்க என்ன வேணா வைக்கலாம். அம்மா ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு பூ இல்லை, நான் ஒரு வீட்டில் ஒரு இலையை வச்சு ஐயா இதை தாமரை பூவா பாவிச்சுக்கோ அப்படின்னு பாவிச்சுக்கிற தயால குணம் பரமேஸ்வரனுக்கு உண்டு. புரியுதுங்களா? அதனாலதான் வந்து பாருங்க அவனை ஆசுதோஷ் அப்படிம்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, இந்த பெங்கால் சைட்ல நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரோட பேர்ல ஆசுதோஷ்னு இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா கல்பத்தரு, கற்பக விருட்சம். கற்பக விருட்சம் எது கேட்டாலும் தரும். அது தேவலோக மரம் இல்லையா? அதே மாதிரிதான் சிவனும். நீ கேட்டதையும் கொடுப்பான், கேட்க மறந்ததையும் கொடுப்பான், கேட்க நினைக்கிறதையும் கொடுப்பான். உங்க வீட்டுல என்ன மலர்கள் இருக்கு, அதனால பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க. ஆத்மார்த்தமா அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிற கடவுள் தான் ஈசன். அதனால எந்த பூனாலும் வைக்கலாம். இப்போ ஒரு வழிபாடு பண்ணும்போது தெய்வ வழிபாடுகளுக்கு இந்த நிற ஆடை அணிஞ்சா அந்த நற்பலன்கள் கொடுக்கும், இந்த எண்ணெயில வந்து நம்ம விளக்கேற்றும் போது அது நற்பலன்களை கொடுக்கும், நிறைய வழிமுறைகள் இருக்கு. அது எதுவுமே வந்து இந்த பரணி தீபம் ஏற்றும் போது நம்ம பின்பற்றலனாலும் அந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. நீ யாரை நோக்கி நீ கும்பிடுற? சிவனை நோக்கி கும்பிடுற. சிவனுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, நார்ம்ஸும் கிடையாது, டேர்ம்ஸும் கிடையாது. எல்லாமே இருக்கு. இல்ல அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன். ஒன்றும் இல்லாம ஒரு சுமங்கலினா கையில வளையலோட தான் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடே போடணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. அது என்ன மாதிரி ஆன்மீகவாதிகள் எத்தனையோ பேர் பேசதான் செஞ்சிருப்போம். ஆனா பரமேஸ்வரனோட வழிபாடு, நீ காதுல கம்பல் போடாத, ஒரு வளையல் போடாத, நீ நிறைஞ்ச சுமங்கலியா இருந்தாலும் எதுவுமே போடாம நீ செஞ்சாலும் அந்த பூஜை ஈசன் ஏத்துப்பான். நிர்மாலயம், அதுதான் வந்து சிவ வழிபாடு அப்படின்றது. அன்பு மட்டுமே போதுமா ஈசனுக்கு. இந்த 5 விளக்கு நெய் தீபம் ஏத்துங்க அப்படின்னு நாங்க சொல்றது கூட எதுக்கு அப்படின்னா, அது வந்து பாத்தீங்கன்னா நெய் தீபம் ஏத்தும் போது அந்த பஞ்சபூதங்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை செலுத்துறதா வரும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈசனை நம்ம நேரடியாக அடைஞ்சிட முடியாது. ஈசை இருக்கா அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நந்திகேஸ்வரனை நம்ம கிராஸ் பண்ணணும். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நந்திகேஸ்வரனுக்கும் முன்னாடி திக்பாலர்கள் அப்படின்னு இருப்பாங்க. அந்த 8 திக்பாலர்களையும் நம்ம கிராஸ் பண்ணிட்டு நந்திகேஸ்வரனை கிராஸ் பண்ணிட்டு தான் பரமேஸ்வரனை சரணாகதி அடையணும். அந்த 8 திக்பாலகர்களுக்கும் அந்த பஞ்சபூதங்களுக்கும் நன்றி செலுத்துவதற்காக தான் அந்த பஞ்சபூதம், அந்த பஞ்ச விளக்கு. புரியுதுங்களா? 5 விளக்கு வைக்கிறது அப்படின்றது. அததான் திருமூலர் சொல்லியிருக்காரு. அது ஈசனுக்கு அப்படின்றதுல. ஈசனை நீ வந்து சாதாரணமா கும்பிட்டுட்டு ஐயா ஒரு விளக்கு ஏத்துற, என் முன்னோர்களை நீ சாந்திப்படுத்து, என் முன்னோர்களோட ஆத்மாக்கு மோட்சம் கொடு, இனிவரும் சந்ததியினர்கள் யமவாதனை அடையக்கூடாது அப்படின்னு நீ ஒரு வார்த்தை கேட்கிற, மறந்துட்ட. இப்ப இந்த பதிவை பார்த்து ஏத்துறாங்க, மறந்துட்டாங்க. மறந்ததையும் கொடுப்பான். அதுதான் சிவ வழிபாடு. பரணி தீபம்னாலே யம தீபம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அது அப்படி இல்லை, அது சிவனுக்கானது. நிறைய விஷயங்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.